भूमिरे गाढसैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्यासमालिङ्गित वामभागं लक्ष्मीकृतं मां शरणं प्रपद्ये नमो वन् षडगोपाय रङ्गनाथ सदद्विषं नमः सर्वेभ्यः स्वागतं च क्या कर रहा है क्या कर रही है स्वामी बड़े पान संजय का क्या करा 30 पेज प्रकृति भाव நம்ம என்ன பிரகிருதி பாவம் எங்கெங்க வரும்னு முதல்ல பார்த்தோம். இந்த மதாந்தமா இருக்கிறதுல அக்கு எழுத்தை காட்டிலும் அச்சு எழுத்து பரமா இருந்தால் பிரகிருதி பாவம் வரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பதாந்தமான இக்கு எழுத்துக்கள் இருந்து அசவர்ணமான அச்சு பரமா இருந்தா பிரகிருதி பாவம் விகல்பன வருது. வர எண்ணும் வருதுன்னு பார்த்தோம். இப்போ பிரகிருதி பாவம் புருதம் வர இடத்துலையும் பிரகிருதி பாவம் இங்க வருதுன்னு சொல்றேன். புருதம்னா என்ன தெரியும், அது மாத்திரை. ரத்வம் தீர்க்கம் புருதம். ரத்வம்னா ஒரு மாத்திரை, தீர்க்கம்னா 2 மாத்திரை, புருதம்னா 2க்கு மேற்பட்ட 3 மாத்திரை, அப்படியே கணக்கு 3க்கு மேல 2க்கு மேல பட்டுது. அப்ப அந்த இடத்துலயும் பிரகிருதி பாவம் வரும். அதை சொல்றீங்க புருத பிரகிருதி பாவா. புருதம் வர இடத்துல பிரகிருதி பாவம் இங்க தனியா ஒரு இதுவா சொல்லியிருக்கேன். புருதஸ்ய ஸ்வரே பரே நித்யம் பிரகிருதி பாவா பவதி. புருதஸ்ய ஸ்வரே பரே புருத எழுத்தை காட்டிலும் ஸ்வர எழுத்து பரமா இருக்கும் பொழுது பிரகிருதி பாவமாக நித்தியம் வரும். அப்போ வரும் நிகழ்பாடு நிச்சயமாக வரும். புத்தக எழுத்து இருந்து அதுக்கப்புறம் பத எழுத்து பக்கத்துல இருந்தா அப்போ பிரகிருதி பாவமானது நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லுது. புத்தக எழுத்துக்கு ஸ்வர எழுத்து பரமா இருக்கும் பொழுது நித்தியம் பிரகிருதி பாவா பவதி. பிரகிருதி பாவனா சந்திய பாவா. சந்தியானது வராது, நிச்சயமாவே சந்தியானது வராதுன்னு சொல்றேன். சரி, புதः புத்த பிரயோக்தவ்யா இது சாஸ்திரேனைவ ஞாதவ்யம். புதம் எங்கெல்லாம் வரும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அது சொல்லிட்டு புத்தः புத்த பிரயோக்தவ்யா, புத ஸ்வரங்கள் எங்கு வரணும், புத்திரனா எங்கு, பிரயோக்தவ்யா சொல்ல பிரயோகம் பண்ண வேண்டும் இது என்று சாஸ்திரேனைவ ஞாதவ்யம். சாஸ்திரேன சாஸ்திரங்கள் சூத்திரங்கள் சொல்லியிருக்க எங்க அவர் விடுத்திருக்காரோ அந்த இடத்துல தான் நம்ம சாஸ்திரங்கள் எங்க சொல்லியிருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம புலத்தை பிரயோகம் பண்ணணும். அதை நம்ம கண்டத்துல பண்ண முடியாது. சாஸ்திரத்தை வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். புதம் எங்கெங்க பிரயோகம் பண்றோம்னு சாஸ்திரம் சொல்லியிருப்பார். அந்த சாஸ்திரத்துல எங்க பிரயோகம் பண்ண வச்சு சொல்லியிருக்காரோ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு காரியம் பண்ணணும். அப்ப அந்த புத்தக விஷயத்துல அதை காட்டும் அச்சு எழுத்து பரமா இருந்தால் அப்போ பிரகிருதி பாவமானது வருதுன்னு வச்சுக்கணும். அப்போ புதன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரேனை சாஸ்திரத்தினால மட்டும்தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். புருத விதாயகாணி சூத்திராணி பகூனி சந்தி. சரி, சாஸ்திரங்கள் நிறைய எத்தனை இருக்குன்னு கேட்டா புருத விதிக்கிற சூத்திரங்கள் விதாயகாணினா புதத்தை விதாயகாணி விதிக்கின்ற சொல்லுகின்ற சூத்திரங்கள் பகூனி சந்தி. பகூனி நிறைய சந்தி இருக்கின்றன. சாஸ்திரங்கள்ல எங்கெங்க வருது எப்படி இருந்தா புதம் வருதுங்கிற சூத்திரங்கள் நிறைய சொல்லியிருக்கு. தேஷு அவைகளில் ஏகசைவ அற்ற தீயது ஒன்னே மாத்திரம் நம்ம இதுக்கு உதாரணமா இங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றேன். தேஷுனா அவைகளில் அந்த நிறைய புத விதாய சூத்திரங்கள்ல ஏகசைவ ஏகசிய ஏவ ஏகசைவ ஒன்னே ஒண்ணு மாத்திரம் அற்ற இங்கு தீயத்தைனா கொடுக்கிறோம். ததாகி அது என்ன, அது இந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை மாத்திரம் கொடுத்துருக்க. சூத்திர செய்வ அர்த்தா சூத்திரம் சொல்லல, சூத்திரத்துடைய அர்த்தத்தை சூத்திரனுடைய அந்த மீனிங் கொண்டு சொல்லிருக்கு. எப்படி வரும்ன்ற சூத்திரம் சொல்லியிருக்கேன். சூத்திரனுடைய அர்த்தத்தை இங்க சொல்றேன். தூர சம்போதனே ஏத் வாக்கியம்
तस्य वाक्यस्य अन्तिमः स्वरः ब्रैकेट விட்டுருங்க இருக்கிறத விட்டுருங்க புதஹ பவதி புதஹ பவதி புதகமானது வரும் இப்போ தூராத் சம்போதனை தூராத்னா தூரத்துல இருக்கிறேன்னு அர்த்தம் தூரத்திலிருந்து சம்போதனை சம்போதனைன்னா விழிக்கிறது சொல்றோமே கூப்பிடுறது சம்போதனத்துக்குன்னா அபிமுகீகரணம் சம்போதனம் சம்போதனம் வந்து அபிமுகீகரணம் முகத்தை எங்கேயோ பார்த்துட்டு இருக்கவனே நம்மள பார்க்கும்படி செய்த அவனுக்கு நம்மளே பார்த்தோம் போய் நம்ம சம்போதனம் கூப்பிட போறது இல்லை எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான் அவன் நம்மளை பார்க்கவே செய்யறது தான் சம்போதனம் அப்போ தூரா சம்போதனை தூரத்துல சம்போதனை அவனுக்கு நம்மளை பார்க்காத இருக்கிறவனே நம்மளை பார்க்கும்படி செய்யறதுக்கு பண்றோமே அப்போ எத் வாக்கியம் அப்போ எந்த ஒரு வாக்கியம் நீ எந்த ஒரு வாக்கியத்தை சென்டென்ஸ சொல்றியோ தஸ்ய அந்த வாக்கியசிய அந்த வாக்கியத்தினுடைய அந்திமஹா ஸ்வரஹ அந்த வாக்கியத்தினுடைய கடைசி ஸ்வரஹன உயிரெழுத்து கடைசி உயிரெழுத்து புதஹா பவதி சுத்தமாக சொல்ல வேண்டும் நம்ம இங்க தூரத்தில் இருக்கவனே நம்மளை கூப்பிட்டு அவன் அப்போ நம்ம என்ன ஒரு வாக்கியம் சொல்றோமோ அந்த வாக்கியத்தினுடைய கடைசி உயிரெழுத்து சுத்தமாக சொல்ல வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரி, அதுக்கு பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா வெஞ்சனாந்தம் சேத் வெஞ்சனாத் பூர்வஸ்திதா அப்படின்னா சரி நான் சொல்ற வாக்கியம் கடைசி மெய் எழுத்தா முடிஞ்சா என்ன பண்றது கேள்வியா போல உயிரெழுத்தா முடிஞ்சால் அந்த உயிரெழுத்துக்கு புதமா சொல்லணும். நான் சொல்ற வாக்கியம் கூப்பிடுற வாக்கியம் கடைசி எழுத்து வெஞ்சனம் மெய் எழுத்தா முடியாது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு போய் சொல்றேன் வெஞ்சனாகாது நீ சொல்ற வாக்கியம் மெய்யெழுத்த கடைசியா வச்சிருந்தால் அந்த மெய்யெழுத்துக்கு வெஞ்சனாந்தாத்து சேர்த்து வெஞ்சனாத் பூர்வஸ்திதா வெஞ்சனத்தை அந்த மெய்யெழுத்தை காட்டிலும் பூர்வஸ்திதான முன்னாடி இருக்கிற உயிரெழுத்தை நீ புதமாக சொல்ல வேண்டும். கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருந்தால் அதை புதமா சொல்லணும். கடைசி எழுத்து மெய்யெழுத்தா இருந்தால் அதனுடைய முன் உயிரெழுத்தை புதமாக சொல்ல வேண்டும். அதுதான் புதமா பவதி ஆகின்றன சொல்லப்படுகிறது. வாக்கியஸ்ய அந்தே எத்த சம்போதனம் பவதி தத்ரைவ அயம் புதஹ. ஒரு வாக்கிய அந்தமான ஒரு வாக்கியம்னா நம்ம சொல்ற சென்டென்ஸுடைய எத்த சம்போதனம் எந்த இடத்துல சம்போதனம் நம்ம விழிக்கிறது சொல்றது கூப்பிடுறது இருக்கோ அது இருக்கோ பவதி இருக்கோ தத்ரைவ அயம் புதஹ அந்த இடத்துல தான் இந்த புதமானது வரும். அந்த வாக்கியத்துடைய நம்ம கூப்பிடுறது எங்க இருக்கோ நம்ம ஒரு வாக்கியம் சொல்ல போறோம் அந்த எந்த இடத்துல அந்த விழிச்சொல் அந்த கூப்பிடுற சொல் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் புதமானது வரும். வாக்கியஸ்யாந்தேன வாக்கியத்துல எத்த சம்போதனம் அந்த வாக்கியத்துல எந்த இடத்துல சம்போதனம் இருக்கோ பவதி தத்ரைவ அயம் புதஹ அந்த இடத்துல தான் இந்த புதமானது பிரயோகம் பண்ண போறோம். புதஹ வாக்கிய சம்பந்தி இது ஸ்மரணீயம். அப்போ அதனால புதன்றது வாக்கிய சம்பந்தி வாக்கியத்துடைய சம்பந்தப்பட்டதுன்றத ஸ்மரணீயம். அந்த வாக்கியத்தை வச்சுட்டு சொல்லணும். வாக்கியத்தை தெரிஞ்சாதான் நம்ம புத்தகம் தெரிஞ்ச முடியும். அந்த வாக்கியத்தை அனுசரிச்சு இருக்கிறதுனால வாக்கிய சம்பந்தி இது ஸ்மரணீயம் அப்படின்றத நம்ம நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்ற வாக்கியம். என்ன அர்த்தம்? இப்போ புத்தகம்னா என்ன? நம்ம சொல்ற ஒரு வாக்கியத்தினுடைய கடைசி உயிரெழுத்துக்கு புதமா சொல்லணும். உயிரெழுத்தை புதமா சொல்லணும். மெய்யெழுத்தா இருந்தால் அதனுடைய முன் உயிரெழுத்தை புதமாக சொல்லணும். நம்ம சொல்ற வாக்கியத்துல கடைசி எழுந்தது எப்படின்னா நம்ம சொல்ற வாக்கியத்துல அந்த விழிச்சொல் எங்க இருக்கோ அதுதான் வாக்கியத்தோட வாக்கியம். விழிச்சொல் தான் வாக்கியமா வச்சுட்டு அதனுடைய கடைசி எழுத்துக்கு நீ புதம் சொல்லணும். அதனால வாக்கியத்தை அனுசரித்துதான் புதம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றதுதான் இதோடைய சாராம்சம். இதுக்கு சந்தேகம் என்ன கேளுங்கோ திரும்பி சொல்றேன். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் போலாம். ஓகே, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க. ஆகச்ச கிருஷ்ண அத்த கௌச்சரதி அப்படின்ற ஒரு வாக்கியம். ஆகச்ச கிருஷ்ண கிருஷ்ண அத்த ஆகச்சன வானர்த்தம். ஆறு உபசர்க்கம் தாத்து கம் தாத்து பாருங்க தாத்து போன்னு அர்த்தம். ஆண் உபசர்க்கம் சேர்ந்த உடனே ஆகச்ச அப்படின்னா வான்னு அர்த்தம்.
இப்போ ஆகச்ச அது கிருஷ்ணா வா அத்த இங்கு கௌஹு சரதி மாடானது மேய்கின்றன அப்படின்றது வாக்கியம் முதல் வாக்கியம். ஆனா இங்க பாருங்க ஆகச்ச கிருஷ்ண பின்னாப்புறம் எங்கேயோ கிருஷ்ணா இருக்கான், இங்க மாடு மேய்ஞ்சின்னு இருக்கு. அப்ப என்ன பண்றான், நம்ம அதை அவனை கூப்பிடுறான் ஆக கிருஷ்ணா, ஆகச்ச கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போ சொல்ற வாக்கியம் இப்போ விழிச்சு எங்க விழிக்கிறது எங்க இருக்கு, கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுறது. விழிச்சொல் கூப்பிடுற சொல் சம்போதன சொல் கிருஷ்ண சப்தத்துல கிருஷ்ண சொல்ல முடியாது. ஆகச்ச கிருஷ்ண அதான் சம்போதனை முடியாது. அப்ப இந்த வாக்கியமா இருந்தாலும் சம்போதனத்துவம் எங்க முடியாது, முடியாது சம்போதனம். அப்போ கிருஷ்ணன்ற முடியறதுல கடைசி என்ன வாக்கியத்தை கடைசி அகாரம் கடைசி உயிர் எழுத்தா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ஆகச்ச கிருஷ்ண அப்படின்னு சுத்தமா சொல்லணும். ஏன்னா சம்போதன வாக்கியம் இது. சம்போதனத்துல கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருக்கிறது. அந்த உயிரெழுத்துக்கு சுத்தமானது சொல்லணும். அப்போ ஆகச்ச கிருஷ்ண அப்படின்றது அர்த்தம். இப்போ ஆகச்ச கிருஷ்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அத்திர கோச்சரித்தின்னு இருக்கணும். கிருஷ்ண கொடுத்தோம், அச்சு ஆ அத்திர ஆ இருக்கு. அது ரெண்டும் சேர்த்து என்ன வரலாம், ஆனால் கொடுத்த காட்டிலும் அச்சு பரமா இருந்தார் என்ன வந்துடும், சந்தியானது வராது. அப்போ ஆகச்ச கிருஷ்ண அத்திர கௌச்சரத்தின்னு தான் சொல்லணும். ஓகேவா, சந்தேகம் இருக்கா? ஒன்னும் சேஞ்சே இல்லையா சுவாமி, அப்படியே பிரகிருதி பாவன்றதுனால ஒன்னும் சேஞ்ச் இல்ல. கிடையாதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா ஆமா. ஒரு 3 வார்த்தை கோச்சரத்தி சொல்லணும். நம்ம சேர்த்து ஆகாச கிருஷ்ண கிருஷ்ணாத்திர கோச்சரத்தின்னு சந்தி பண்ணக்கூடாது. தீர்க்க வரலாம், சவர்ண தீர்க்கம் கிருஷ்ணாத்திரன்னு ஆகலாம். என்னன்னா அதுவும் ஆதாகும், அதுவும் ஆதாகும், அதுவும் ஆதாகும். புத்தமா இருந்தாலும் புத்தம் கிரத்துவம் புத்தம் தீர்க்கம் எதுவா இருந்தாலும் தீர்க்கம் வருதுனாலும் அவனுடைய தீர்க்கம் ரெண்டு மாத்திரை அதுதானே அர்த்தம். இப்ப இங்க ஆறு புத்தம் 3 மாத்திரை அகாரம் இருக்கு, இந்த அகாரம் இங்க கிரத்துவம் இருக்கு. ரெண்டு சேர்த்து 4 மாத்திரை வராது. ரெண்டு சேர்த்து தீர்க்கம் வருதுன்னா தீர்க்கம் 2 மாத்திரை. அப்போ இது ரெண்டு போய் தீர்க்கம் தான் வரணும் நியாயமா. ஆனால் அந்த தீர்க்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா புத்தத்தை காட்டிலும் அச்சு எழுத்து பணமா இருந்தா அப்போ சந்தி இந்த சாமிஜக சந்தி வருது, வாரேத்து இருக்க எந்த சந்தியமா இருந்தாலும் வராதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்வரன் போட்டிருக்கேன். நீங்க கிருஷ்ண கிருஷ்ண கொடுத்தோம், அத்திர ஆத்வம் சேர்த்து தீர்க்கமான ஆ வரணும், அது வராது. ஏன்னா கொடுத்ததை காட்டும் அச்சு பரமா இருந்தா பிரகிருதி பாவம் வந்து வீழ்ச்சிருக்கிறதுனால. ஓகேவா, அடுத்த உதாரணம் ஆகச்ச கௌரி. தீர்க்கத்துக்கும் ரூல் வந்து தீர்க்க மாதிரிதானே சுவாமி இந்த வார்த்தை இருக்கு. ஆ வந்து சவர்ண தீர்க்கத்திலையும் அதானே சுவாமி ரூல். அது வந்து ஆவா மாறுது பரம். என்ன ஆயிடும், ஆனு கிருஷ்ணாத்திரம் எழுதிக்கணும். வேதம் ஆமா எழுதுவோம், அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதக்கூடாது. சவர்ணத்துக்கு வந்து அப்படி ஆயிடும். கொடுத்ததுக்கும் தீர்க்க அவங்க தீர்க்க ஆ வந்துடும். சுவாமி இந்த வார்த்தைக்கு பண்ணாதுன்னு எப்படி சுவாமி தெரியும்? அதான் அந்த பிராக்டிஸா இத பொறுத்தரான்னு சொல்றேன் நீங்க முன்னாடி சாதிச்சபடி. இருந்து பக்கத்துல உயிரெழுத்து பலமா இருந்தால் சந்தி வராது. ஓகேவா, புடுத்தத்தை காட்டிலும் உயிரெழுத்து பலமா இருந்தால் மூச்சுதான். புடுத்த காட்டிலும் சொர எழுத்து பலமா இருந்தால் உயிரெழுத்து பாவம் வரும், சந்தி பாவம் வரும். வருவாங்க. இங்க புடுதம் எப்படி வருதுன்னா சொல்லிட்டேன், சம்போதன வாக்கியமா இருந்தா கடைசி புடுதம் எழுதி சொல்லியிருக்கேன். அதனால சம்போதன புடுதம் இதுக்கு கிருஷ்ணா எப்படி புடுதம் வந்ததுன்னா கிருஷ்ணான்னு கூப்பிடுறான். அவன் கூப்பிடுறதுனால அது புடுதம் சம்போதனம்.
சம்போதனத்தை கடைசியை எழுத்து உயிரை எழுத்து அதுக்கு புழுதம் வந்துருக்கு. அது வேற ரூல்ஸ். அந்த புழுதத்துக்கு வேற ரூல்ஸ், இந்த பிரதிபாவத்துக்கு வேற ரூல்ஸ். புழுதம் வந்தாவுக்கு ஆட்சி பரமாதிரி பிரதிபாவம் வந்தது. ஓகேவா? இதுல டிஃபரன்ஸ் அந்த சம்போதன வாக்கியம் தான் டிஃபரன்சியேஷன். அதுக்கு இது பிரதிபா. ஆமா சம்போதனம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உயிரெழுத்து பரமா இருந்தா சந்தி வராது. அது தெரிஞ்சுக்கணும். சம்போதன வாக்கியமா இருந்து கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருந்து அதுக்கு அந்த புரித எழுத்தா இருந்து பக்கத்துல அச்சு எழுத்து இருந்தா சந்தி வரணும். அது சந்தியானது வராது, பண்ணக்கூடாது, நித்தியம் பண்ணக்கூடாது. ஹே கிருஷ்ணான்ற மாதிரி தானே சுவாமி? ஹே கிருஷ்ணான்ற மாதிரி தான் அது இல்லையா? சத்தம் நம்மளே அதே போடுறோம். ராம போடுறோமே, ராமா ராமு ராமா ஏ ராம சொன்னாலே சம்போதனம் தான். அது நம்ம ஏன் போடுறோம்னா அது சம்போதனம் தெரியறதுக்கோசம் போடுறோம். போடாம ராம சொன்னா சம்போதனம் தான். கிருஷ்ணன் சம்போதனம் தான். அது வேற கிருஷ்ணன் ரூபம் வேற வராது. பாருங்க என்ன கிருஷ்ணன் சம்போதனமா தான் இருக்கும். அப்ப ஏக சம்போதனம் தெரியறதுக்கோசம் சத்தம் பிரயோகம் பண்றோட ஏன் சம்போதனம் வந்துடாது. போடாம சொன்னா தப்பு இல்லை, போட்டு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா கிராமட்டிக்கல் பார்த்து போட்டா சில ரூல்ஸ்கள் இருக்கு. இந்த கூட சம்போதனம் வரலாம் இருக்கு. அதனால கிருஷ்ணன்னு சொன்னாலும் சம்போதனம் தான் இருக்கு. கிருஷ்ணன்னு சொன்னாலும் சம்போதனம் தான், தப்பு இல்லை. அடுத்தது இன்னொரு பாருங்க. கௌரி அதோ தத்ராஸ்தி. கௌரி கச்ச கௌரி செல். கச்சன செல். கௌரின்னு கௌரியை பார்த்து சொல்றா. கௌரி அசோ அவன் இருக்கணும் தத்ராஸ்தி. அவர் அங்க இருக்கா, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ கௌரி இங்க சம்போதனம். கச்ச கௌரி, கௌரி போ அப்படின்னு அர்த்தம். அப்ப கௌரி கூப்ப சம்போதனம் பண்ணனால கௌரி சப்தத்தினுடைய கடைசி விகாரத்துக்கு சம்போதனம் கிருதமானது வந்துடுச்சு. அப்ப கச்ச கௌரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அசோ அப்படின்னு அந்த சப்தம் அஸ்தி பரமா இருக்கு. இப்ப ஈக்குன்னா வரலாம், நியாயமா இன்சந்தியாந்து வரலாம். நியாயமா இன்சந்தியாந்து இங்க வர்த்து பிரசக்தி. ஆனால் சுதா இருக்கிறதுனால இதுக்கு அச்சு பரமா இருக்கிறது பிரகிருதி பாவம் சந்தியானது வராதுன்னு சொன்னதுனால சந்தி வந்து பிரசக்தி இருந்தான் சொல்லிருக்கோம். நிமித்திய சத்தியபி சந்தி ஆகாம இருக்கிறதா பிரகிருதி பாவம். ஈக்கு அத்தி பரமாதி என் வர்த்து பிரசக்தி இருக்கு, நிமித்த பரமா இருக்கு, நீ பரமா இருக்கு, என் வரலாம். ரூல்ஸ் இருந்தும் வராம இருக்கிறது தான் பிரகிருதி பாவம். வரத்துக்கு ரூல்ஸ் இருந்தும் வராம இருக்கிறது தான் பிரகிருதி பாவம். இப்ப இந்த ஈக்கு வர்த்து பிரசக்தி இருக்கு, அச்சு பரமா இருக்கு, இருந்தாலும் இங்க வரல, அது பிரகிருதி பாவம். கௌரி சம்போதனம் அதாவது விகாரத்துக்கு கொடுத்தோம். அப்ப அசோங்க அச்சு பரமா இருக்கு, புதுத்த காட்டு அச்சு பரமா இருக்கிறதுனால இங்க சந்திய பாவம் பிரகிருதி பாவம் வந்திருக்கு. அதனால என் சந்தி வரணும், அது வரல. கௌரி கட்ச கௌரி அசோ கத்ராஸ்தினி ரூபமானது. ஓகேவா? புளுத்தா குடுக்கலாம்னா என் சந்தி பண்ணலாமா சுமே? புதுதா இல்லைன்னா வந்துருவேன். புதுதாட்ட சந்தி வந்து வர வேண்டியதான். சரி, இருந்தாதான் கிருஷ்ண ஏஷாபி ஆகச்சதி. ஏஷாப்தி ஆகச்சதி இருக்கு. அது எப்படி ஏஷா அப்பி ஆகச்சதி. நிஷ்ட வது, வதுனா பெண்ணே, நிஷ்டனா நில்லுன்னு அர்த்தம். நில். ஏஷா அப்பி, ஏஷானா இவள், இவள் கூட ஆகச்சதி வருகிறார். இவ கூட வராம
நீ கொஞ்சம் நில்லு, வர கூட கூட்டுமோ அப்படின்னு சொல்றது வச்சுக்கோங்களேன். திஷ்ட வசு வது சாரி திஷ்ட வது வதுன்னா பெண்ணே நில்லு அர்த்தம். திஷ்ட வது இந்த சம்ஸ்கிருதத்தை இதான் பெரிய நமக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சப்தம் எங்க போட்டாலும் அர்த்தமாயிடும். லாங்குவேஜ் எல்லாம் அப்படி போட முடியாது. ரூல்ஸ் இருக்குல்ல, ராமன் வீட்டுக்கு செல்கிறான், செல்கிறான் வீட்டுக்கு ராமன்லாம் போன டக்கம் வராங்க. அது ஐ வாஸ் உடனே ஐ வந்த உடனே இங்கிலீஷ்லாம் உடனே ஒரு வெர்ப் வந்துடணும். ஆனா சப்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சப்தம் எங்க போட்டாலும் முதல்ல கிரியாவும் போட்டு போடலாம், முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சனும் போடலாம், கர்த்தாவும் போடலாம், கர்மாவும் எது வேணா எங்க வேணா போடலாம். வாக்கியத்துக்குள்ள எந்த சப்தத்தை எங்க போட்டாலும் அன்வயம் ஆயிடும், அர்த்தம் சொல்லிடலாம் சம்ஸ்கிருதம். அதனால திஷ்ட வது ஆனா பெண்ணே நில்லுன்னு அர்த்தம். அப்போ கிரியா முதல்ல கிடையாது. பெண்ணே நில்லு, ஏஷாப்பி இவ கூட ஆகச்சதி வருகிறார் அப்படின்னு வது வது சப்தம் வந்திருக்கு. வது அப்படின்னு புதமாக வந்திருக்கு. இந்த வது புதுத்தை காட்டும் ஏஷா வரமா இருக்கு. என்னானது வரலாம், ஆனால் இங்க என்ன வரல, சந்தியானது வரல. ஏஷா வது வது ஏஷா மேபி ஆகச்சது தனியாக தான் சொல்லணும், சந்தி பண்ணக்கூடாது. ஓகேவா? போலாமா? போலாம் போலாம் சுவாமி. சுணு அரே ஸ்ருணு அரே அத்திராய கோபி. ஸ்ருணுனா கேள்வி அர்த்தம். அரே 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 பார்த்து சொல்ற, அரியனுடைய சத்தம் சம்போதனம் அரே அரே ஸ்ருணு கேள். அத்திராயம் கோபி சாரி அத்திர இயம் கோபி இவள் கோபி இவள் கோபி அத்த இங்க இருக்காள் அவோ இவதான் கோபிமா சொல்றான். அப்போ கேள்வி நான் சொல்ல கேளு, அரே கேளு, இவள் தான் கோபி அப்படின்னு சொல்லச்சு இன்னும் அரே அரேக்கு சம்போதனம். அப்போ அரே இருக்கு சம்போதனத்துல. அதுக்காக அயம் இருக்கு. அங்க ஏக்கு ஐயாதேசம் வரலாம். ஏக்கு அது அல்லது வராது. ஏன்னா அதேங்கிறது சம்போதனமா இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் அச்சு பலமா இருக்கிறதுனால நித்தியம் பிரகிருதி பாவமான வந்துடுது. அதனால சந்தியானது வராது. அதனால சிறு அரே அத்திராயம் கோபி. கோபின்னு ஆம்பளை பேர் கிடையாது, கோபி கோபத்தை சொல்றோம். கோபி அந்த கோபி இது பெண், எம் கோபி. ஓகேவா? அடுத்தது பஷ்ய குரோ ஏஷா நாம் காட்டயதி. பஷ்யன்னா பால் பாருங்கள் நடக்கும். குரோகன குரு வாத்தியார பாருங்க. ஏஷா ஏஷா சந்தியாச்சு ஏஷான்னு ஆயிருக்கு. ஏஷானா ஏஷான்னு அர்த்தத்துல விசர்கத்து லோப்பா இருக்கு. ஏஷா ஏஷா இவன் மாம் என்னை தாடயத்தி அடிக்கிறான். தாடயத்தின்னு அடிக்கிறது. குரு வாத்தியாரே பாருங்க, இவன் என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்ற பையன். அப்போ குரோ பஷ்ய குரோ, குருனுடைய குரு சப்தத்துடைய சம்போதனம் குரோ. அப்போ ஓகாரம் இருக்கு. அதே ஏஷ ஏக இருக்கு. இங்க காந்தாரி சந்தியானது வரலாம், ஓக்கு அவ்வானது வரலாம். அந்த சந்தியானது இங்க வரல. பஷ்ய குரோ ஏஷாமா காடயத்தி. ஓகேவா? இந்த இருக்கா சுவாமி? ஒரு இந்த எக்ஸாம்பிளே தரல சுவாமி. இந்த இதுக்கு வெஞ்சனத்துக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அது சம்பவம் இதுல வரப்போறது இல்லை, நம்ம சந்தியில வரப்போறது இல்லை, நம்ம வரப்போறது இல்லை. நம்ம எது வேணா வச்சுக்கலாம். இப்போ மனசுன்னு வச்சுக்கோங்களேன். மனசுன்னு இருக்குன்னா இப்போ மனசு சகாரம் தான் இருக்கு. இஸ்வர முடிவு வச்சுக்கோ. ஏ மன அப்படின்னு சொல்லணும். வாசுதேவன் நம்ம தமிழ் சொல்றோம் சொல்றது. வாசுதேவன் ராஜன்னு சொல்றதுக்கோ ராஜான்னு அப்படி வரும். ஏன்னா இதுலயே வரப்போறது. இப்ப தேவதத்தை ஒவ்வொரு எழுத்துக்குமே சம்போதனம் வரப்போறது. சில இடத்துல சில மதத்துல
ஆகதான் வரணும். சிறந்த வா அதுக்கெல்லாம் கூட வரப்போதும் சொல்ல போறேன் பின்னாடி கிராமர்ல. அப்ப அதை வச்சு இந்த கடைசி சப்தம் வந்ததுன்னா அப்ப அது இப்படிதான் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி மெய்யெழுத்துக்கு சொலம் கிடையாது. மெய்யெழுத்து கடைசி எழுத்துக்கு மெய்யெழுத்தா இருந்தா அதுக்கு விஷத்துக்கு அப்புறம் சொலம் கிடையாது. அப்ப எழுதி வச்சு சந்தேகம் வரக்கூடாது. அவன் சொல்லி முன்னாடி பதம் யூஸ் பண்ணிட்டு வந்தால் அதை முன்னாடி இருக்கிறதுக்கு இப்படிதான் மானது வரும். ஸ்வரங்கள் நிறைய உதவி இருப்பேன். ஸ்வரங்கள் இருக்கிறதுக்கு அப்படிதான் ஆட்டுக்கணும். இது விதிக்கணும். ஆதி விருத்தினா ஆதியில் இருக்கிற உயிரெழுத்து எதுவோ அதுக்குதான் விருத்தின்னு வரணும். ஏன்னா விருத்தி குணம் இந்த தர்மம்லாம் எதுக்கு உண்டோ அதுக்கு தான் அர்த்தம். நம்ம பொதுவா சொல்றோம்ல, உங்காவது இந்த குங்குமத்தை கொடுன்னா யார் குங்குமத்தை பூவை கொடுன்றோம். என்னால வச்சுக்கணும். பூவுக்கு யாருக்கு எங்காவது அப்பா பூ கிடையாது. அந்த குழு பூ வச்சுக்கிறது யாரும் தகுதி இருக்கோ அவள் கொடுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த கர்ப்பவதிக்கு பொறுத்தவங்கலாம் வருதுன்னா இது அச்சு தர்மம். இது கடைசி உயிரெழுத்துன்னு சொல்லிட்டேன். கடைசினா மையெழுத்தா அவனுக்கு கேள்வி வரமேட்டு அதையும் சொல்லிட்டு மையெழுத்தா இருந்தா அப்படி உனக்கு அது முன்னாடி எழுத்து வச்சுக்கோ. மனசு அது முன்னெழுத்து சுவாமி. அக்னிமீலே புரோகிதம் அப்படி வருது. அதுல அக்னிமீலே புரோகிதம் நம்ம மீல புலத்தம் வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி வந்து சம்போதனத்துல இப்படிதான் தான் சொல்லியிருக்கேன். வேற எங்க கடைசி முதல் எழுத்து வரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. சம்போதனமா இருந்தால் கடைசி எழுத்து கொடுத்தோம். அவ்வளவுதான். வேதத்தை நம்ம கமிட் பண்ணிக்க வேண்டாம். வேதத்தை எங்க சொல்ற பொதுவாக இப்படி எங்க வேணா வரும். சம்போதன வாக்கியமா இருந்தா கடைசி எழுத்து கொடுத்தோம். சம்போதனை அது வரைக்கும் கொடுத்தது. தூரா சம்போதனை சொன்னால சம்போதன வாக்கியமா இருந்து இருந்தா அதுக்கு கடைசி எழுத்துக்கு நீ இப்படிதான் சொல்றது சொல்ல அர்த்தம். சாதாரண வாக்கியம் எங்கேயே வரப்போறேன். எதுக்கு வேணா வரப்போறது. இப்படிதான் வரப்போறது. வேத வாக்கியம் எல்லாத்துக்கும் சொரம் இருக்கு. வரப்போறது ஆதி உதார்த்தம் அந்த உதார்த்தம் சமாசத்திலயும் இருக்கு. சொல்றமே பிரகிருதி பாவம் மட்டும் முன்னாடி இருக்குன்னு தெரியுது. நம்ம சொல்ற வேர்ட் சப்தங்கள் இருக்கு. அதுக்கெல்லாமே சொரம் உண்டு. ஏன்னா புல்லிங்க சப்தத்தை ஸ்ரீலிங்கமா மாத்துறது. அஜஹா ஆடு. அஜஹான ஆடு. பெண்ணாடு ஆணாடு. பெண்ணாடுனா இது பெண்ணாடு. இது அப்படின்னா புல்லிங்க சப்தத்தை ஸ்ரீலிங்கமா மாத்துறது. சப்தத்தை ஸ்ரீலிங்கமா மாத்துறது. மொத்தம் 8 இருக்கு. இந்த பிரத்யேக வச்சா விட்டு மீதி என்னன்னு சொன்னா எது வச்சாலும் எல்லாம் எல்லாம் இப்படிதான் போயிடும். வேடி என்ன மீறும்? ஆதான் மீறும். எது வச்சாலும் கட்டில நீ தான் மீறும். அவ கேட்டா கேட்டா எது வச்சாலும் ஈதான் வருதுன்னா ஒண்ணு போட்டா போட்ட சூத்திரம் ஒண்ணு விதிச்சா போட்டல 3 விதிச்சு இது வச்சா கட்டி மீற போறது ஈதான். அப்ப நீ எது வடிக்கணும், நீ சுத்திக்கணும், நீ எதுக்கு வச்சுக்கணும். டாப்பு எது வச்சாலும் கட்டில உனக்கு மீறி போறது நான் தான் மீற போறது. அப்ப இது 3 விதிக்கிறது 3 பேரவா விதிக்கிறது என்ன காரியம்? அவசியம் இல்லையே. 3 பேர் சொல்லி ஒரே காலம் நடக்க போறதா 3 பேர் சொல்ல வேண்டிய காரியம் அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டு எனக்கு சொல்றேன். இந்த இதுல 3 விதிச்சாலும் சொரத்துல பேரும். டாப் விதிச்சா ஒரு சொரம், சாப் விதிச்சா ஒரு சொரம், டாப் விதிச்சா ஒரு சொரம், நீ பிரிச்சா ஒரு சொரம், நீ விதிச்சா ஒரு சொரம், நீ விதிச்சா ஒரு சொரம். இப்ப அதே நம்ம அதான் ரூபம் சொல்றோம்னா அந்த டாப் வச்சா அதுக்கு ஒரு சொரம் இருக்கு. அப்ப நம்ம அப்படி சொல்றத நம்ம பிரயோகம் பண்றது இல்லை. அப்ப அவ சொரே பேதான்னு சொல்லியிருக்காங்க. வியாக்கரணம் சொல்லிட்டு என்ன பண்றேன் 3 விதிக்கு ஏன் வச்சுக்கிறோம்னா இதை வச்சா சொர பேதம் இருக்கு அப்படின்றோம். அதே மாதிரி சமாசம் காம்பவுண்ட் பேர் சொல்ற மாதிரி 2 சமாசம் பண்றோம். அந்த அர்த்தத்தை வச்சுட்டு சொரத்தை வச்சுட்டு சப்தத்தை நம்ம அர்த்தத்தை மாத்தணும். சமாசம் என்னால சொல்லணும். அது ரூல்ஸ் இருக்காங்க. சொரத்தை வச்சுட்டு ஒரு சொரம் இருக்கும். சப்த சொரம்னா சொரம் இருக்கும். அந்த சொரத்தை வச்சுட்டு இப்ப நம்ம தத்புருஷ சமாசம்னு இருக்கு, பகவதி சமாசம்னு இருக்கு. இது பகவதி சமாசமா இருந்தா ஒரு ஸ்வரம்,
தத்புருஷ சமாசமா இருந்தா ஒரு ஸ்வரம், இது சமாசம் சமாதம் ஸ்வரம் இருக்கு. ஸ்வரத்தோட சொன்னாதான் இது என்ன சமாதம் நமக்கு தெரியும். ஒரே வேர்டு 2 சமாதம் இருக்கும், எப்படி சொல்றது அப்படின்னா அது ஸ்வரத்தை வச்சுட்டு தான் நம்ம சொல்லணும். ஸ்வரத்தை வச்சுட்டு இந்த ஸ்வரமா சொல்றதா, இது 2 சமாசம் இருந்தாலும் இது இந்த ஸ்வரம் தான். இப்போ ஸ்தூல பிஷதி அப்படின்னு இருக்கு. ஸ்தூலச்சாசோ பிஷதீச்ச ஸ்தூல பிஷதி, ஸ்தூலானி பிஷந்தி எஸ்யாக சஹா ஸ்தூல பிஷதி. 2 விதம் சொல்லலாம். ஸ்தூலனா பெருசுன்னு அர்த்தம், பிஷதினா பொட்டுன்னு அர்த்தம். பெரிய ஸ்தூல பிஷதி அனட்டுவான்னு வாக்கியம் இருக்கு. மாடுவானது பெரிய பொட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப பெரிய பொட்டுன்றது இந்த பெருசுன்றது மாட்டுல அன்வயிக்கணுமா இந்த பொட்டுல அன்வயிக்குமா கேள்வி. ஸ்தூலனா ஸ்தூலமாகவும் பொட்டுடைய மாடுன்னு அர்த்தமா, ஸ்தூலமான பொட்டுடைய மாடுன்னு அர்த்தமா? புரியுதா? ஸ்தூலனா பெரிய பொட்டு, ஸ்தூல பிஷத்தி 2 சமாசம். ஸ்தூலன்ற பெரிய அப்படின்னு சமாசத்துக்கும், பொட்டு அப்படின்ற பிஷத்தினா பொட்டுன்னு அர்த்தம். 2 சேர்த்து ஸ்தூல பிஷத்தின்னு ஒரு ரூபம் ஆயிருக்கு. பெரிய பொட்டு அப்படின்னு ஒரே சத்தம் ஆயிரும். பெரிய பொட்டு இதுனா மாடு. யாகத்தை ஒரு மாடை சொல்லிட்டு ஸ்தூல பிஷத்தி அனட்வாங் ஆலபேதன்னு சொல்லிருக்கு. இப்போ ஸ்தூல பிஷத்தின்னு சொல்லிட்டு 2 விதமா சமாசம் பண்ணலாம். என்னன்னா ஸ்தூலமாகவும் உண்டாகும் பொட்டு உடைய மாடு அப்படின்னு அர்த்தம் வரலாம். மாடு எப்படி இருக்கணும்? உண்டா இருக்கணும், பொட்டு உடையதா இருக்கும். பொட்டா இதுவா இருக்கு பாருங்க, சில கலரா இருக்குல்ல, ரவுண்ட் ரெண்டு பொட்டு பொட்டா இருக்கு, பொட்டா இருக்கு. பொட்டு உடைய மாடு அப்படின்னு ஒரு அர்த்தம், ஒரு சமாசம். ஸ்தூலமாகவும் பொட்டுடைய ஸ்தூலச்சாசோ பிஷதி அர்த்தம். ஸ்தூலமாவ தத்துவ சமாசம். ஸ்தூலமாவும் பொட்டுடைய மாடு அப்படின்னு சொல்றதா. ஸ்தூலானி பிஷந்தி ஸ்தூலமான பெரிய பொட்டுடைய, பொட்டு எப்படி பெருசு பெருசா போட்டுக்கிறோம், பெரிய பொட்டுடைய மாடு அப்படின்னு அர்த்தம் விடுமா அப்படின்னு கேட்டு அந்த ஸ்வரத்தை வச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமாச ஸ்வரத்தை கண்டுபிடிச்சாதான் அது என்ன அர்த்தம், பகவதி சமாசமா தத்துவ சமாசமா சொல்லலான்னு இருக்கேன்னு இருக்கு. அப்போ ஒரு சத்தம் சொல்றாங்க, ஸ்வரங்கள் இருக்கு. அப்ப அந்த ஸ்வரங்கள் சத்தங்களை விதிக்கிற. அப்ப அதுக்கு பிட்சூத்திரம் ஒரு சூத்திரமே இருக்கு. கிராமர்ல பிட்சூத்திரம் இருக்கு. அது என்னன்னா ஸ்வர விஜய சூத்திரமே. இந்த சத்தங்கள் இந்த ஸ்வரம் வரும், இப்படி இருந்தா அந்த ஸ்வரம் வரும், அப்படி இருந்தா அந்த ஸ்வரம் வரும்ன்றது ரூல்ஸ் இருக்கு. அதாவது அந்த நம்மளுக்கு புத்தா சொல்றன்றது நம்ம இது நம்ம எங்க வச்சுக்கணும்னா, நம்ம சம்போதன வாக்கியம் சொன்னால் அந்த கடைசி எழுத்து புதமா சொல்லணும். அது வரைக்கும் இப்ப நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது வரைக்கும் போடுறோம். சுவாமி நாராக அயனம் நாராயண சப்த மாட்டமா சுவாமி. நாராக அயனம் எஸ்ய ரெண்டோ தத்புருஷ சமாதமும் சொல்றா இல்லையா, அர்த்தம் சாதிக்கிறது. ஆமா நரமாவும் அயனமாவும் இருக்குன்னு சொல்லலாம். சப்தங்கள்லாம் 2 சப்தம் வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்வரே பேதா அந்தோதார்த்தம் ஆதிவிதாங்க. அது ஸ்வரம் இருக்கு. அந்த உதாரணத்தை பௌரி சமாசம் தான் அந்தோதார்த்தம் நினைக்கிறேன். அப்படி சொல்ல அந்தோதார்த்தம் ஆதி அனுதார்த்தம் அதெல்லாம் பிட்சூத்திரம் இருக்கு. அது சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஸ்வரத்தை வச்சுட்டு அப்ப அத்தியனம் பண்ண ஸ்வரம் சொல்றா பாருங்க. அந்த ஸ்வரத்தை வச்சுன்னா கரெக்டா சொன்னாதான் நம்ம என்ன சமாசம் கண்டுபிடிக்க முடியும், அர்த்தம் சொல்ல முடியும். அப்போ ஸ்வரங்கள் முக்கியம். புரியுதா? அதனால சமாசத்திலையும் நம்ம வாக்கியத்தையும் அப்படி ஸ்வரங்கள் எடுத்திருக்கு. நம்ம ஆனா பிரயோகம் நம்ம பண்றது இல்லை. வேத வாக்கியத்தை ஸ்வரங்கள் எடுக்கிறோம். நம்ம யூஸ் பண்ண சப்தங்களை கூட இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த 3 பிரத்யங்கள் விதிக்கிட்டு, அந்த 8 பிரத்யங்கள் விதிக்கிட்டு கேள்வி எல்லாம் ஒரே ஆதான் மேல பொறுத்து ஏன் கேள்வி கேட்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். பாலமன்னக்கார பேதா 3 டாப்பு 3 ஆவே இருந்தாலும் அதுக்குள்ள பேதம் ஸ்வரத்தினால பேதம். அப்ப ஸ்வரத்தா பேதம் ஸ்வரங்கள் நம்ம பிரயோகம் பண்றது ஸ்வரங்கள் இருக்குன்னு தெரியத்தான் இல்லையா? அதனால சப்தங்கள் ஸ்வரங்கள் இருந்திருக்கு. அப்ப நீங்க சுவாமி அப்ப வேதத்துல இருக்கிறதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுன்னு சொன்னாதான் பலன் இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்கும். அதனால புரிஞ்சுக்கவே வேண்டாம், அர்த்தம் ஸ்வரத்தை ஒழுங்கா சொல்லணும். வேதத்தை பண்ணும்போது நம்ம ஸ்லோகங்களாமே நம்ம அப்படிதான் சொன்னோம். ஸ்லோகம் எல்லாமே எழுத்த உச்சரிப்பு மாத்தி கொடுத்தா நம்ம தப்பா போயிடுது இல்ல. உச்சரிப்பு சம்ஸ்கிருத நிறைய பேர் சொல்றேன் என்ன நிறைய பேர் நான் நிறைய ஸ்லோகம் சொல்றேனே எனக்கு ஏன் கஷ்டமா இருக்குதுன்னா
தெரியாம நிறைய தப்பு பண்றதால ஓகே தப்பு போறது இருந்தாலும் அது பக்தி முக்கியம் உடனே மாறிடும். சொல்லல. ம். அதுவும் ஒரு காரணம். நிறைய சொல்லி நிறைய தப்பு பண்றதுக்கு பேசுறது காரணம் தான். சொல்லிட்டு ம். ம். கொடுக்கலன்னு சொல்றேன். அந்த பக்திக்கு பெருமாள் பலம் கொடுப்பேன். அது ஒன்றும் மாத்துறது கிடையாது. பக்தியா இது பண்ணாலும் அந்த பலம் கொடுப்பேன். ம். நிறைய பலம் கிடைக்காத காரணம் அது அவட இருக்கலாம். ஓகே. எல்லாருக்கும் ஒரு தப்பு. இப்ப நாங்க சொல்றது நீங்க ஒரு 10 நம்பர் இருக்கு, நாங்க 50 நம்பர் இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாருமே தப்போ டக்குனு ஸ்பஷ்டன்னு வருதோ மாறும். எல்லாருக்கும் டக்குனு பிரம்மம் வருதோ மனுஷனுக்காகதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து 10 ஸ்லோகம் நிறைய 100 ஸ்லோகம் இல்லாம ஒரு 10 ஸ்லோகம் கரெக்டா அதாவது டைம் இருக்கு ஸ்லோகம் சொல்லி சொன்னாலே நமக்கு நல்லது. ஏன்னா அது உச்சரிப்பு இல்லாம சொல்ல சொல்லதான் வரும். டக்குனே வந்துடாது. சொல்ல சொல்ல வரும். அதுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இது கிடையாது இல்லையா? தமிழ்லயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தேசிக பிரபந்தமோ அதுவும் இது பண்ணிக்கலாம். இல்ல அதனால நான் தப்பா சொல்லவானா பெருமா இல்ல குழந்தை எட்டி வச்சா கூட அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தான். எட்டி வய அதே மாதிரி தப்பா சொன்னா பக்தி இருக்கானா பெருமாள் பார்ப்பேன். அதுக்கோசரம் நம்ம டைம் இருக்கே 10 ஸ்லோகம் வேணா கூட வச்சிடும். 100 ஸ்லோகம் பெருமாள் சந்தோஷப்படு. 10 ஸ்லோகம் சத்தியா 10 சொன்னாலும் சந்தோஷப்படுவேன். 100 ஸ்லோகம் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நிதானமா ஸ்ரத்தைதான் முக்கியம். எப்பயுமே அதுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்துடாது. ஆனா ஸ்ரத்தைன்றது எல்லாருக்கும் காமன். நம்ம வரவேற்கலாம். அதை வரைக்கும் தப்பா சொன்னா கூட ஸ்ரத்தையா சொன்னா தப்பு கிடையாது. முதல்ல ஸ்ரத்தம் வந்துச்சுன்னா தானே அப்புறம் மாறும். கொஞ்சமா தான் மாறும். எல்லாருக்குமே மாறும். ஸ்ரத்தையா சொல்லணும். அவ்வளோ அதை வச்சுக்கணும். போறோம் சொல்லி 100 ஸ்லோகத்தை கிட்ட சொல்லி 2 சொல்லிடுவாங்க. 10 ஸ்லோகம் டைம் கொஞ்சம் 6 hour தான் இருக்கு. 10 ஸ்லோகம் சொல்றேன், நிதானமா சொல்றேன், கஷ்டமா சொல்றேன் சொல்லிட்டோம்னா அது மனசே பதியும். நம்ம பண்ற காரியமே எதாவது என்னன்னா அதான் நான் பூஜை சொல்லிட்டு இன்னைக்கு அப்படின்ட்டு அதோட உட்காந்து கடகடன்னு ஓடிடுறோம். அது நம்ம அப்படியே விட்டுருவாயிடும். ரைட்டா சொல்லி நம்ம தப்பு பழகிட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்படியே விட்டுருவாங்க. நம்ம எத்தனை வாடி மாறும் டேஸ்ல மாறவே மாறாது. அர்த்தம் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு நம்ம ஐயோ தப்புன்னு சொல்லிதான் புரியும். இப்போ ஒருமை சொல்றோம் வச்சுக்கோங்களேன். அது நம்ம தப்பு எங்களுக்கு நான் அனுபவம் சொல்றேன். படிக்கிட்டே சொல்லுவோம். அப்போ எங்க வார்த்தையெல்லாம் அழைச்சிவேன். என்னடா சொல்றீங்க தப்பான என்ன அவருக்கு சொல்றேன். இப்ப என்ன சொல்றது வித்வான்கள் அவளுக்கே நம்ம தப்பா சொன்னா கஷ்டமா இருக்கு. நம்ம பெரிய வித்வான் கிடையாது. ஒரு பையன் தப்பா சொன்னா வார்த்தைய சமமா இருக்கு. நம்மளுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம தெரிஞ்சவன் 4 வார்த்தை, அந்த 4 வார்த்தை அவன் தப்பா சொன்னான்னா நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப தெரிஞ்சுதான் நமக்கு இதுவா இருக்கும். அதனால பழகிட்டா சரியா போயிடும். அதனால 10 ஸ்லோகத்துல நிதானமா அது வட்டு வச்சுக்கணும். நம்ம அது போனா ஈஸியா போயிடும். நிறைய சொல்றதுக்கு கொஞ்சமாவும் நல்லா ஸ்பஷ்டமாவும் சொல்லலாம். சரியான சாப்பிடுறது நல்லா சாப்பிட்டா அதுதான் முக்கியம். வைட்டமின் இதெல்லாம் இருக்க மாதிரி புரோட்டீன்ல இருக்க மாதிரி சரியான கல்யாணம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஏன்னா ஆட்டுல ஒரு 5 கொண்டு பண்ணி சாப்பிடும். அவ்வளவு அதே மாதிரிதான். அதே மாதிரி அது பழகிட்டோம்னா அப்புறம் நம்மளே நிறைய வந்துடும். போக போக முதல்ல ஆரம்பிச்சது அது வச்சுக்கணும். அப்போ நிறைய கத்துக்கணும். ஆரம்பிச்சு ஒரு ஜெனரேஷன் விட்டு போயிடுச்சு. லாஸ்ட் ஜெனரேஷன் இந்த சான்ஸ்கிரிட் படிக்காததுனால இந்த பிரச்சனை. சரி அடுத்தது பிரகிஷ்ய பிரதிபாவா. எப்படி பிரதிபாவம் சொன்னாரு வர இடத்துல பிரதிபாவம் பண்ணோம். அது பிரகிஷ்யம் வர இடத்துல பிரதிபாவம் வருதுன்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க. பிரகிஷ்யத்தை ஸ்வரே பர நித்தியம் பிரதிபாவா பவதி. பிரகிஷ்யம் ஒரு பெயர். அந்த பிரகிஷ்ய வர இடத்துலையும் அந்த பிரகிஷ்ய காரணம் இங்க எப்படி புதஸ்வரம் பரமா புதற்கான ஸ்வரம் பரமான்னு இருக்கோ அதே பிரகிஷ்யத்தை காரணம் ஸ்வரத்துக்கு பரமா இருந்தா அங்கேயே பிரகிருதி பாவமானது இருக்கும். பிரகிஷ்யம்னா என்ன? பிரகிஷ்யம் நாம காச்சன சம்யா. பிரகிஷ்யம்னா காச்சன சம்யா. சம்யான பெயர். அது பிரகிஷ்யம் பெயர் வச்சிருக்க கிராமர்ல. இதம் பிரகிஷ்யம் புத்திர பிரவர்த்தத்தை இது சாஸ்திரே ஞாபகம். அதே மாதிரி கீழே சொன்ன மாதிரி இந்த பிரகிஷ்யம்ன்றது எங்க வரும்ன்றதையும் எங்கெல்லாம் வரும்ன்றதையும் சாஸ்திரங்கள்ல படித்தேன்னா நிறைய இருக்கு. அது போன கம்மியா இருக்கு. ஒரு 15-20 இருக்கு. அதுவும் 7 இருக்கு. அதுவும் சாஸ்திர நீவ ஞாபகம் சொல்லிட்டேன்.
அதுல கேஷாஞ்சன சூத்திரான அர்த்த சந்திச்சது. அதுல சில சூத்திரங்கள் கேஷாஞ்சன சில சூத்திரங்களை நாங்க சொல்லியிருக்கேன், அதுபடி பார்த்துக்கோங்க. ததாகி ஈகாராந்தம் ஊகாராந்தம் ஏகாராந்தம் ச द्विवचनं भवति. ஈகாராந்தம் ஊகாராந்தம் ஏகாராந்தம். ஈகாரத்தை அந்தமாவுடைய ஊகாரத்தை அந்தமாவுடைய ஏகாரத்தை அந்தமாவுடைய சப்தம் எல்லாருக்கும் ஜீவச்சனம். ஏகாச்சனம் ஜீவச்சனம் சொல்றேன். எந்த சப்தத்துல ஜீவச்சனமானது எந்த எந்த சப்தமானது ஜீவச்சனம் ஈகாராந்தமாவோ ஊகாராந்தமாவோ ஏகாராந்தமாவோ இருக்கோ அதுக்கு என்ன பேரு? ஈகாராந்த ஜீவச்சன சப்தத்துக்கும் அந்த ரூபத்துக்கு சப்தத்துக்கு இல்ல அந்த ரூபத்துக்கு ஈகாராந்தமா சப்தம் எது இருக்கோ அந்த சப்தம் அந்த ரூபம் இருக்கு பாருங்க, அந்த ரூபத்துக்கும் ஊகாராந்தமான அந்தமாவுடைய ஜீவச்சனமா இருந்தால் அதுக்கும் ஏகாரத்தை அந்தமாவுடைய ஜீவச்சன சப்தமா இருந்தால் அதுக்கும் பிரதிஷ்யம் பேர். அதுக்கும் உதாரணம் சொல்றேன். அரிஹி அரி சப்தம் அரிஹி அரி அரையா சப்தம் என்ன முடியாது? முடியாது. ஈகாராந்தம் ஏகவச்சனம் பகுவச்சனமா இது ஜீவச்சனம். ஈகாராந்தமாவும் இருக்கு ஜீவச்சனமாவும் இருக்கு. அப்ப அரி சப்தம் தான் தெரியும். அந்த அரி அந்த ரூபம் இருக்க பாருங்க, சப்தம் இல்லை சாரி அரின்ற ரூபம் சப்தன்ற வேர்டு சொல்றேன். அரின்ற ரூபம் பேர். அரிஹி அரி அடையா. அப்போ அரின்றது ஈகாராந்தமாவும் இருக்கு ஜீவச்சனமாவும் இருக்கு. அப்ப அதுக்கு பேர். குரு குரு குணவா குரு குரு ஊகாராந்தமாவும் இருக்கு ஜீவச்சனமா இருக்கு. அந்த குரு சத்தம் அந்த குருன்ற ரூபம் பிரதிஷ்யம். இப்ப கங்கா கங்கே கங்கா கங்கா கங்கே கங்கா கங்கே அப்படின்னு முடியாது. ஜீவச்சனம் ஏகாராந்தமும் முடியாது. அப்ப கங்கேன்ற சப்தம் அந்த ரூபம் பிரதிஷ்யம். ஓகேவா? ஈகாராந்தமாவும் ஊகாராந்தத்தையோ ஏகாராந்தமோ அந்தமாவுடைய ஜீவச்சன ரூபத்துக்கு பிரதிஷ்யம் என்று பெயர். ஈகாரத்தை அந்தமாவுடைய ஜீவச்சன ரூபத்துக்கு பிரதிஷ்யம் பேரு. ஊகாரத்தை அந்தமாவுடைய ஜீவச்சன ரூபத்துக்கு பிரதிஷ்யம் பேரு. ஏகாரத்தை அந்தமாவுடைய ஜீவச்சன ரூபத்துக்கு பிரதிஷ்யம் பேரு. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? டவுட் எதுனா இருக்கா? எந்த லிங்கம் ஒண்ணு இருக்கலாம் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம். அந்த லிங்க பேதம் கிடையாது. லிங்க பேதத்தை சொல்லவே இல்லையா? சொன்னது ஈகாராந்தம் இந்த லிங்கமா லிங்க பேதமே கிடையாது. அந்த ரூபம் பூ முடியாது. அதுதான் கங்கே சொன்னேன். சொன்னது கங்கா சொன்னேன். கங்கான்றது ஸ்ரீலிங்க சத்தம். கங்கா கங்கே. இதான் வச்சுக்கலாமா? முடிச்சிடலாமா? அவகாசம் இருக்குன்னா முடிச்சிடுறேன். எடுத்துக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் சுவாமி. ஒன்னும் ப்ராப்ளம். முடிச்சிடலாமா? ஓகே முடிச்சிடலாம். அதான் ஈகாராந்தம் ஊகாராந்தம் ஏகாராந்தம் ஜீவச்சனம் அது பிரவிஷயம் பேரு. அதே மாதிரி அமே இத்தியஸ்ய ஈகாரः பிரவிஷ்யா பவதி. அதே மாதிரி असौ अमु अमी अदा शब्दம். அந்த அமி
ஈகாரம் என்ன பேரு? பிரேக்கியம் பேரு. ஏன் இது பிரேக்கியம் சொல்றது தெரியுமா? இப்போ ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ்ல இல்லாட்டாலும் தனி ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ்ல வரலன்னா அடுத்த ரூல்ஸ் போகணும். நம்ம ஒரு காரியம் ஒருத்தனை சொல்றோம், அதே காரியத்தை இன்னொருத்த சொல்றோம்னா ஏன் சொல்லுவோம்? அவன் அந்த காரியம் பண்ணிருக்க மாட்டான், ஏன் ஆனால் பண்ண முடியாம போயிருக்கோம், இன்னொரு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ அமீ சப்தத்துக்கு பிரேக்கி ஈ காட்டு பிரேக்கியம் பேர் வச்சுக்காது. ஈ முடியத்தான் இல்லையா? சொன்ன ரூல்ஸ் சொன்னா என்ன ரூல் சொன்னோம்? ஈகார அங்க ஓகே. பின்னால கூட சொன்னோம் சொன்னோம். என்ன வச்சனம்? அமீர் என்ன வச்சனம்? அமி என்ன வச்சனம்? ஏகவச்சனமா திவச்சனமா பகுவச்சனமா? தெரியுமா? இது அத சப்தம். அசௌ அமோ அமீ இது பகுவச்சனம். பகுவச்சனம். ஓகே. இப்போ போன ரூல்ஸ் ரெண்டு ரூல்ஸ் சொன்னோம். பிரதி சமயக்கு ஈகாராந்தமா இருக்கணும், தீவச்சனமா இருக்கணும். ஆனா ஈகாராந்தமா இருக்கு, ஆனா தீவச்சனமா இல்ல. போன ரூல்ஸ் எல்லாத்துக்கு பிரேக் வராது. அப்ப என்ன பண்ண, இப்போ அமீன்ற இடத்துல ஈகாரத்துக்கு பிரேக் சமயானது இந்த சுத்த தனியா ஒரு ரூல்ஸ் போட்டு சொல்றேன். ஓகேவா? அமீ ஈகாரஹ பிரவேஷ்யஹ பவதி அப்படின்னு ரெண்டாவது ரூல்ஸ் போட்டேன். மூணாவது ஓகாராந்தம் அவ்யயம் ஆயித்யவ்யயஞ்ச பிரவேஷ்யம் பவதி. ஓகாராந்தம் அவ்யயம் தெரியுமா? அவ்யயம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என்னன்னா சதுஷம் ஸ்திருஷு சர்வாபிஷு விபக்திஷு வச்சனேஷு சர்வேஷு என்னவ்யேத தரவ்யம். இந்த அவ்யய சப்தங்கள்லாம் எல்லா லிங்கங்களையும் எல்லா வச்சனங்களையும் எல்லா விபக்திகளையும் மாறவே மாறாதுன்னு அர்த்தம். எல்லா லிங்கங்களையும் எல்லா வச்சனங்களையும் எல்லா விபக்திகளையும் எது ஒண்ணு மாறாம ஒரே மாதிரி இருக்கோ அதுக்கு அவ்யயம் பேரு. அதான் ஒண்ணு புரியாம சொல்றேன். அப்படின்னு அர்த்தம் என்று அப்படின்னு தமிழ் அர்த்தம் என்று. எப்படி தெரியும் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ராமஹா ராமன், ராமம் என்ன அர்த்தம்? ராமனை, ராமேன ராமனால், ராமஸ்ய ராமனுக்கு, ராமார் ராமனிடம் இருந்து, ஒவ்வொரு விபத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றோமா இல்லையா? ராமோ இரண்டு ராமர்கள், ராமஹா. அதே மாதிரி என்று நம்ம சொல்லச்சு நம்ம ஏதாவது ராமம் ராமம்னா ராமனை. அப்ப என்று ஏகவச்சனம் என்றை நம்ம சொல்ல போறோமா? என்றினால் என்றிலிருந்து அர்த்தம் சொல்ல முடியுமா? அது விபக்தி வசனங்கள்லாம் அர்த்தம் சொல்றோமோ அதே சொல்ல முடியாது. அதே மாதிரி எதுலாம் இருக்கோ ஈஸியா சொல்லலாம். அதே மாதிரி எது இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன பேரு? அப்படின்னு சேர்த்துடலாம். சரிங்களா? அப்படின்னு பேர் வச்சுலாம் வச்சுக்கோங்க. அதனால இந்த அஹோ ஆசை இப்படிப்பட்ட அது நிபாதன பேரு அப்படின்னு பேருலாம் கூட அர்த்தம். அப்போ கூட கூட நாள் கூட அப்படி சொல்ல முடியுமா? ராமனா ராமனுடைய அதுக்கு அதுக்கு அவ்வியம் இருக்கு. இப்போ அகோன்றதும் அவ்வியம், இது வச்சனம் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ அகோன்றது போன சொன்ன ஈகார ஊகார ஏகாரமும் இல்ல, ஜீவச்சனமும் இல்ல, அதான் வராதா? அதான் சத்தம் அசவம் அமி மாதிரி அந்த சத்தமும் இல்லை, அதுவும் வராது. இப்போ அது அவ்வியம், அதாவது இதுக்கு பிரயோஜனமே வராது. போன ஏற்கனவே சொன்ன ரெண்டு ரூல்ஸ்னால. ஆனா இது தனியார் ரூல்ஸ் தான் சொல்றேன். அப்போ சாரி ஓகாராந்தம் ஓமே அந்தமாவுடைய அவ்வியங்கள் அவ்வியங்கள் நிறைய இருக்கேன். அதுல ஓகாரத்தை அந்தமாவுடைய அவ்வியத்திற்கும் ஆண் ஒரு அவ்வியம் இருக்கு. அந்த அவ்வியத்திற்கும் என்ன சொல்லிருக்க? பிரவிக்ஷம்யான்னு சொல்லிக்கோ. ஓன்றது அவ்வியம், ஓன்றது அகோ உதாரணம் காமிச்சேன். அகோ ஓ முடியாது, அது அவ்வியம். அகோ எங்கன்னா வந்தா அதுக்கும் என்ன அங்கேயும் பிரவிக்ஷம்யானது சொல்லிக்கோ அப்படின்னு அர்த்தம். அதே வர இடத்துலயும் அவ்வியம் வர இடத்துலயும் பிரவிக்ஷம்யானது சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிக்கோதான். ஓகாராந்தம் அவ்வியம்
ஆ இத்தி அபயஞ்ச ஆன்ற அபயத்துக்கும் பிரேஹ்யம் பவதி. பிரேஹ்யமானது சொல்லிக்கோ. ஆனா பிராக்கெட்ல புஷ்டா பார்த்தோ ஆங் இது ஆ இது வேஸ்தா தயோர் மத்தியே ஆ இது அபய இது அபயமேவ. ஏன்னா ஆனது ஆண் உபசர்க்கம் இல்லை. நம்ம சம்பந்தா இருக்க ஆண் ஒரு உபசர்க்கம் இருக்கு. ஆண் ஒரு அபயம் கொண்டு இருக்கு. 22 உபசரணம் சொன்னாங்களே அதுல என்ன சொன்னேன்? ஒரு 22 உபசரணம் சொன்னாங்களே அதுல ஆஹ் பர சம் அணு அவ ஆமா ஆமா இருக்குது. அதே இருக்கு. அப்போ அதேன்றது அந்த உபசர்க்கத்துல இருக்கு. ஓகேவா? அது ஆண் உபசர்க்கத்துல இருக்கு. இந்த ஆண் அபியத்துல இருக்கு. ரெண்டு அந்த உபசர்க்கத்தை ஆ கிடையாது. இந்த ஆண்ன்றது உபசர்க்கத்திலையும் ஆண்றது அபியத்திலையும் இருக்கு. இந்த ஆண் உபசர்க்கத்தை போயிடும். இது என்ன இருக்கும்? ஒரு ஆதான் இருக்கு. ஒரு ஆதான் இருக்கு. அபியத்திலேயே ஒரு ஆண் இருக்கு. இப்ப ரெண்டு ஆண் வந்து நின்றுச்சுன்னா குழப்பமா குழப்பாதா? ரெண்டு ஆ இருக்கு. எந்த ஆறுன்னா நம்மளுக்கு குழப்பம். அப்போ அதான் சொல்லிட்டு ரெண்டு ஆ இருந்தாலும் அபியமான ஆகாரத்துக்கு தான் பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவம் அபியமா இருந்தாதான் பிரகிருதி பாவம். இந்த உபசர்க்கமான ஆவுக்கு பிரகிருதி பாவம் வராது. ஓகேவா? புரிஞ்சுதா? அதான் சொல்லிருக்கு ஆங் இது ஆ இது பேசா. ஆங்கு ஒண்ணு இருக்கு, ஆண் ரெண்டு இருக்கு. ஆங்கிறது உபசர்க்கம், ஆன்றது அபியம் ரெண்டு இருக்கு. தயோர் மத்திய அவைகளுக்குள்ள ஆய்ச்சி அபியமேவ. அதுக்கு ஆண்டு அபியத்துக்கு மாத்திரம் தான் இங்க பிரகி சமயம் அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கேக்குறதா? கேக்குறது சுவாமி, கேக்குறது. இப்போ நம்மளுக்கு என்ன இப்போ அந்த அர்த்த கேள்வி வரும். இப்ப அபியம் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, உபசர்க்கம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கேள்வி வரும் நமக்கு வந்துடும் அடுத்தது. அதுக்கு என்ன சொல்றேன், வாக்கிய ஸ்மரணையோகோ அந்நியத்தை அந்நியத்தை நீத்து. ஒரு வாக்கியத்தை ஸ்மரணம், ஏற்கனவே சொன்ன வாக்கியத்தை நினைச்சு பார்க்கறோம் வச்சுக்கோங்க, நினைக்கிறோம். அப்ப இடத்துல அந்த இடத்துல அந்நியத்தை நக்காரம் இத்துன்னு பேருவாங்க. நக்காரம் போயிட்டுனா இத்துன்னு அர்த்தம், இத்து வந்துருக்குன்னு அர்த்தம். அப்ப நக்காரம் இத்து இத்து, நக்காரம் இத்து நித்து. இது நக்காரம் இத்தானது ஆகாரம், இது நக்காரமே இல்லாத ஆகாரம். ரெண்டு ஆகாரம் இருக்கு. இதுக்கு என்ன வித்தியாசம்? நான் இன்னும் இருந்து போயிருக்கு, இல்ல இங்கே இல்லாம இருக்கு, அதான் வித்தியாசம். இப்ப அதை வச்சு உதாரணம் கொடுக்குறாவா. வாக்கிய ஸ்மரணையோகோ அந்நியத்தை. வாக்கிய ஸ்மரணம்னா ஏற்கனவே ஒரு வாக்கியத்தை நம்ம திருப்பி நினைச்சு பாக்குறோம்னா அப்போ அந்நியத்தை நக்காரம் இத்தா இல்லாத ஆகாரம், அப்ப அபியமான ஆகாரம் அர்த்தம். அபியம் நக்காரம் இத்து இல்லை. அப்போ அந்த ஆ வந்து எப்படி வரும், எங்க வரும்னா வாக்கிய ஸ்மரணம், ஏற்கனவே சொன்ன வாக்கியத்தை நினைச்சு பார்க்கிற மாதிரி அர்த்தமா இருந்தால் அப்போ இந்த ஆகாரம் அபியமான ஆகாரம் வரும். அந்நியத்துல நீத்து, அது இல்லாம வேற எங்க வருதோ அந்த எல்லாத்தையும் ஆங்கிற உபசர்க்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? எங்க ஒரு வாக்கியத்தை நினைச்சு பார்க்கிறோமோ அந்த இடத்துலதான் அபியமான ஆகாரம். அதை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலயும் நித்தான உபசர்க்கமான ஆகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறது, வாக்கிய ஸ்மரணமா இருந்தால் அப்போ அபியமான ஆகாரம் அங்க சந்தியானது வராது. மீதி எல்லா இடத்துலயும் உபசர்க்கமான ஆகாரம் சந்தி ஒன்றுன்றதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன் ரெண்டு ஆகாரம் வித்தியாசம் எப்படி? வாக்கிய ஸ்மரணமா இருந்தால் அபிய ஆகாரம், மீது எல்லா இடத்துலயும் உபசர்க்க ஆகாரம் தெரிஞ்சுக்கணும். உதாரணம் பாருங்க, கவி ஏகவ் வார்த்தை இன்னும் முடியாது, உங்களுக்கு சொல்றேன். கவி ஏகவ், கவி ஏகவ்னா இவா ரெண்டு பேரும் அர்த்தம். இவா ரெண்டு பேரும் கவி கவி கவின்ற இவரு கவிகள். அப்போ கவிங்கிறது ஈகாராந்தம் தீவச்சனம். ஏதோ ஏகாரம் இருக்கு, அப்படி என்ன வரலாம், என்ன என் சந்தியானது வரலாம். ஆனா கவி ஈகாராந்த தீவச்சனமா இருக்கிறதுனால
பிரகிருத்தியை காட்டிலும் அச்சுபரமா இருந்தால் சந்தியானது வராது பிரகிருதி பாவம். அப்போ கவி ஏதோ அத்த என் சந்தியானது கிடையாதுன்னு பிராக்கெட் பண்ணிருக்காங்க. அத்த என்னன்னா இந்த இடத்துல என் சந்தியானது கிடையாது. ஓகேவா? அப்ப அடுத்தது குரு பிளஸ் இமவ். குரு குரு குருவா. அப்ப குரு குரு ஊகாராந்தம் தீவச்சனம் பிரகிருத்தியன்னு பேரு. இமவ் இவ ரெண்டு பேரும் குரு வாத்தியார்கள் அப்படின்னு இமவ்னு இவ ரெண்டு பேரும் சொல்லுது. இந்த இடத்துல என் சந்தியானது வரலாம், என் சந்தியானது வரக்கூடாது. குரு இமவ் அப்படிதான் சொல்லணும். லதே ஏதே ஏதே லதே இது ரெண்டும் கொடி. லத்தனம் கொடின்னு அர்த்தம். லதே ஏதே இவ ரெண்டும் லத்தைகள் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு லதே ஏதே. இது வந்து யாந்தாத சந்தியானது வரலாம். அங்க லத்தே லதா லதே லதா. அப்ப லத்தேன்றது ஏகாராந்த ஜீவஜமா இருக்கிறதுனால அதுக்கு பிரகிருதி சம்ஞை. அதுபோல ஏதோ ஏதேன்றது ஜீவஜனம் ஏகாரம் இருந்தாலும் யாந்தாத சந்தியானது அங்க வராது. பச்சேத்தே இமவ். பச்சேத்தன பச்சதி பச்சதே பச்சேதே சமைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இது இமவ் இவ ரெண்டு பேர் சமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பச்சேத்தே அப்படின்னு ஜீவச்சனம். அப்போ இங்க என்ன வருது? பிரகிருதி சம்ஞா வந்து சந்தியானது வரல, யாந்தாதி சந்தியாரும் வரல. அதே மாதிரி அமீ பிளஸ் ஆசிரமா. இது வந்து வந்து முதல் ரூல்ஸ்க்கு உதாரணம். இதனையும் அமீ பிளஸ் ஆசிரமன்றது அசோவமு அமீ இவைகள் ஆசிரமங்கள், இவர்களுடைய ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமீ அப்படின்னு பகுவச்சனம் அத சப்தம். ஆசிரமா இங்க என் சந்தி வரலாம். அமீ பகுவச்சனமா இருந்தாலும் அந்த ரெண்டாவது ரூல்ஸ்னால இதுக்கு பிரகிருதி சம்ஞை. இங்க அமீ சப்தத்துக்கு பிரகிருதி சம்ஞை. பிரகிருதி சம்ஞை இருந்தாலும் அதை காட்டிலும் ஆ பரமா இருந்தாலும் என் சந்தி அது வரல, பிரகிருதி பாவம் வந்திருக்கு. அதனால அமீ ஆசிரமா அப்படின்னு ரூபாய் இருக்கு. அர்த்தத்துக்கு உதாரணம் ஓகாரங்க அபியத்துக்கு உதாரணம் பவான் அத்த நீ இங்க அப்படியா நீ அங்க அப்படின்னு பகவான் அகோன்னு ஆச்சரியமா இருக்கு. அஹோ அத்திர பவான் நீ இங்கேயா அப்படின்னு கேட்கச்சு. பவான் அத்திர நீ இங்கேயா கேட்கச்சு. அஹோன்றது அபியம் ஓகாராந்தமான அபியம். அந்த காலத்துல பரமாவித்து இங்க வாந்தாதி வரலாம், இங்கேயும் வாந்தாதியானது வரல. இது ஓகாராந்த அபியத்துக்கு உதாரணம் அஹோ அத்திரங்கிறது. அப்போ அஹோ அத்திர பவான் அப்படின்தான் இருக்கு. ஏவம் அனுமன்யசே இதான் நான் சொன்ன பார்த்தோம். ஏவம் ஏவம்னா இவ்வாறாக சந்தேகமா இது நினைக்கிறியா நினைக்க அனுமன்யசே ஏவம் அனுமதி அப்ப நினைச்சுட்டேன் அதை இப்படி நினைக்கிறியா அப்படின்னு என்ன சொன்ன வாக்கியத்தை வர்ணனம் பண்றது. அது அப்ப நினைச்ச மாதிரி ஏவம் இவத்த ஏவம் இவ்வாறாக நோன்றதும் அவ்வியம். அது என்ன அர்த்தம்னா இந்த சந்தேகமா கேட்கறது இப்படியா அப்படியே கேட்கறது. அதே மாதிரி மன்னியத்தான் நினைக்கிறது. ஏன் இப்படிதான் நினைக்கிறியா இப்படிதான் நினைக்கிறான்னு கேட்கறதா வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கேயோ நினைச்சதை வச்சுட்டு இப்போ ஏவம் மன்மி இவ்வாறா நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறது. இந்த ஆவன்றது நம்ம ஏற்கனவே நினைச்சு வச்சுட்ட சொல்லி ஸ்மரணம் பண்றதுனால வாக்கிய ஸ்மரணம் ஏற்கனவே சொன்ன வாக்கியம் வச்சுட்டு இதை இவ்வாறு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறதுனால இந்த ஆகாரமானது வாக்கிய ஸ்மரணமானதுனால அபியம் அன்னிதான் இல்லாத ஆகாரம் இல்லாத ஆகாரம் அபியம் அபியமா இருக்கிறதுனால ஏவம் இடத்துல என்ன வரல விருத்தி சந்தியானது இங்க வரல. இங்க விருத்தி சந்தியானம் வருது ஐவம் அப்படின்னாலும் இந்த சந்தியான விருத்தி சந்தி வராம ஏவம் அனுமன்யது அப்படின்னு ரூபமானதா இருக்கு. ஏன்னா இந்த வாக்கியமானது ஏற்கனவே நினைச்ச பண்ண வாக்கியத்தை திருப்பி நினைச்சு ஏவம் அனுமன்யத்தை இவா நினைக்கிறியா இப்படியா நினைக்கிறியான்னு நினைச்ச வார்த்தையை திருப்பி கேட்கறதுனால வாக்கிய ஸ்மரணம் ஏற்கனவே அடுத்த வாக்கிய ஸ்மரணம் பண்ணி நினைக்கிறதுனால இங்க அங்கீத்து இல்லாத ஆகாரம் இல்லாத ஆகாரம் இது அவயமான ஆகாரம் அவயமான ஆகாரமா இருக்கிறதுனால இங்க பிரகிருதி சன்யா வந்து பிரகிருதி பாவமான வந்து ஏவம் அனுமன்யத்தை அப்படின்னு ஆயிருக்கு. ஓகேவா? ஏவம் அனுமன்யத்தை
ஆ ஏவம்னு அனுமனியத்தை அழகா இருக்கு. நான் அக்கிர விற்த்தினா இந்த இடத்துல விற்பி சக்தி வரலாம், விற்பி சக்தி வரல. ஓகேவா? சந்தேகம் என்ன இருக்கா? ஓகே சுவாமி. உஷ்ணம்னு இருக்கு. உஷ்ணம்னா சூடு, சூடுன்னு அர்த்தம். உஷ்ணம் ஓஷ்ணம். உஷ்ணம் சந்தியா இருக்கு. ஆறுக்கு உபசர்க்கம். உஷ்ணம் தான் சொல்லிக்கணும். ஆறு உபசர்க்கம். உபசர்க்கம் இங்க உபசர்க்கம் கிடையாது. இப்போ தாத்தோட தான் உபசர்க்கம். இப்போ ஒரு பிராதிகள் தான். இந்த பிராதிகள் தாத்தோட சேர்ந்தா உபசர்க்கம்னு பேரு. சத்தமழை சேரும். சத்தமழை சேர்த்து ஆண் இருக்க இந்த ஆகாரம் ஆகாரம். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்களுக்கு ஈஷத்துன்னு அர்த்தம், கொஞ்சம்னு அர்த்தம். உஷ்ணம் கொஞ்சம்னா மிதமான சூடுன்னு அர்த்தம். இப்போ இதுதான் ஆகாரம். இப்போ கொஞ்சம் சூடுன்றது வாக்கிய ஸ்மரணமா இது இல்ல, கொஞ்சம் சூடா கூடன்னு சொல்றோம். அது வாக்கிய ஸ்மரணம் இல்லாதனால இந்த ஆகாரம் அங்கித்து. அப்ப அங்கித்து இதுதான் ஆகாரமா இருக்கிறதுனால இது ஆங்குது. அப்போ உஷ்ணம் சந்தியானது வரும், இது ஆகாது. சேர்ந்து ஓவாயிடும், ஓஷ்ணம் ரூபாகும். உஷ்ணம் ஓஷ்ணம். இந்த ஆன்றது வாக்கிய ஸ்மரணம் இல்லை, ஈஷத்துன்னு கொஞ்சம்னு அர்த்தம். உபசர்க்கத்துக்கு ஈஷ அந்த ஆண்டு பிராதிக்கு உஷ்ணம் ஈஷத்துக்கு கொஞ்சம்னு அர்த்தம். ஆன்றது வாக்கிய ஸ்மரணம் இல்லாதனால இது உபசர்க்க ஆகாரம், பிராதிக ஆங் ஆகாரம் இது. அப்ப சந்தியானது பிரதிசந்தியா கிடையாது. சந்தி வரும், உஷ்ணம் சேர்த்து சேர்த்து ஓ ஆயிடும், ஓஷ்ணம் ரூபாயிடும். அது அந்த இந்த ஆகாரத்துக்கு உதாரணம். ஓகேவா? ஓகே சார், தன்யவாதா. அதுக்காக கீழே என்ன போட்டிருக்காங்க என்ன சுவாமி? ஸ்வரசந்தி சங்கார்த்தா சங்கிரஹார்த்தா ஸ்வரசந்தியினுடைய சங்கிரஹார்த்தம்னா நிஷாத அர்த்தத்தை 51 பக்கம் பசி வந்து பாருங்கோ அப்படின்னு இருக்கு. அதனால ஓகே ஓகே ஓகே.